அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த சித்திரை மாதம் சொல்லக்கூடிய சோபகுரு வருஷம் ஒரு பொன்னான காலம். அந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லாவே இருக்கும். இப்பேற்பட்ட காலத்தில் கிரகங்கள்லாம் பார்க்கும்போது நாதர்கள் ஒருத்தரும் வக்கரம் இல்லாமல் அருமையாக செய்கிறாங்க. அது எப்படி இது மாதிரி சூழ்நிலை வந்துட்டுன்னா, ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் ஆஃப் தி வார் முடிஞ்ச பிறகு எப்படி ஒரு மோசமான நிலைமை ஆகி மீண்டும் ஒரு இயல்பு வாழ்க்கை வருகிறதோ அந்த மாதிரி வாழ்க்கை அமைப்பு தான் வரும். இந்த நிலையில் பார்க்கும்போது கிரகநாதர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, குரு மீனத்தில் இருக்கார். அவர் சித்திரை 9ஆம் தேதி சொல்லக்கூடிய அந்த நாட்களில் ஏப்ரல் 22ஆம் தேதி மேஷத்துக்கு போயிடுவார். இப்போ மேஷத்தில் பார்த்தோன்னா சூரியன், குரு, இந்த புதன், அதோடு மட்டும் இந்த ராகு இருப்பாங்க. சனீஸ்வரர் பார்த்தோன்னா கும்பத்தில் ஜம்முன்னு உட்கார்ந்துருப்பார். அவர் ராகு பார்க்க, ராகு இவரை பார்க்க, ராகு தலையாட்ட, மொத்தமாக எல்லாம் சனீஸ்வரன் கையில் வந்துடுது. அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது யோகங்களுக்கு எல்லாருக்கும் யோகம். மெயின் அதிகாரி யாருன்னா சூரியன். அவர்கிட்ட தான் எல்லாமே வருது. சந்திரன் அடுத்தது மகரத்தில் உட்காந்துருப்பார், உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பார். இப்போ திருவோணம் போவார். அந்த மாதிரி அந்த துவக்க காலத்திலேயே அமைஞ்சிருத்துன்னா எல்லாருக்குமே ஜாதகம் போடுற துவக்க காலத்துலாம் போடுவாங்க. ஜாதகம் எழுதுறது என்றைக்கு பிறந்தானோ அந்த டேட்டில் கரெக்டாக போடுறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த மாதம் ஆரம்பத்திலேயே பிறக்கும்போது நல்ல சுபயோகத்தில் பிறக்கிறது, நல்ல சித்த யோகத்தில் இருக்குது. அதனால் இவ்வளோ அருமையான ஒரு நல்ல நேரத்தில் இருக்கும்போது வளமிக்க ஒரு எதிர்காலத்தை எல்லாருக்குமே கிடைக்கும். நோய் நொடியற்ற சமுதாயம் வழங்கும். நாட்டில் கலவரங்கள்லாம் இல்லாத அமைதியாகிடும், ஆனந்தம் இருக்கும். திருடு கொள்ளை இதெல்லாம் இல்லாத போயிடும். சமுதாயத்தில் வாழ்க்கைக்கு வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கும். எதிர்பார்ப்பு இனங்கள்லாம் நல்லா சிறப்பாக செய்யலாம். வாழ்க்கை வளமிக்க தான் இருக்கும். ஒரு தெருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதெல்லாம் இனிமேல் இருக்காது. அந்த அளவுக்கு ஈத்து முடிவு நிலை தான் வந்துடும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் சுயமாக செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள். எல்லாருமே முதலாளிகள் தான், எல்லாருமே தொழிலாளிகள் தான். அது எப்படின்னு கேட்காதீங்க. சுய தொழில் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். அப்படியே பகுதி நேர தொழில்களாகவும் இல்லைன்னா வேறு ஏதாவது இண்டிபெண்டன்ஸ் செய்யக்கூடிய செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட்டாகவும் அது 4 பேருக்கு தானம் கொடுத்து டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே ஜீவன வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்நிய தேசத்தில் போய் சம்பாதிச்சு இங்கே வந்து போட்டு சொத்துக்களை சம்பாதிக்கிறது காலம் இப்போ மறைஞ்சு போயிடும். அதனால் நம்ம நாடு நம்பர் 1 இந்த பொருளாதாரத்தில் முன்னேறி நிற்கக்கூடிய ஒரு துவக்கம் ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் எனிதிங் ஃப்ரம் எனிபடி அது இந்த பூமியில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அதனால் இப்போ உலகமே நம்மளை பார்த்த மூக்கில் வர வச்சு நம்மளை எதிர்பார்த்து நிற்கும். அப்படி ஒரு காலம்னா சித்திரை மாதம். அப்படி இருக்கும்போது சித்திரை மாதத்தில் கிரகநாதர்கள் பார்த்தோன்னா அந்த சூரியன், புதன், அவர் கூட ராகு உட்கார்ந்துருப்பார் இல்லையா? அப்புறம் குருவும் உட்கார்ந்துருப்பார். இந்த புதனும் செவ்வாயும் ராசி பரிவர்த்தனை பண்ணிப்பாங்க. அப்பேற்பட்ட சன்மையில் இருக்கும்போது அந்த நிறத்துக்கு சுக்கிரன் இந்த 20ஆம் தேதி தான் போவார், சித்திரை தான் போவார். அதை பற்றி கவலை இல்லை. அதுக்கு பிறகு மாத கடைசியில் தான் கடகதி செவ்வாய் போவார். இப்படி ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஒரு கிரகம் மக்கரம் இல்லை. நீச்சம், உச்சம், அச்சம், மங்கி போய் இது பார்க்குறது அது பார்க்குறது தெளிவாக இருக்காங்க. எல்லாருமே நல்லா சிறப்பாக செயல்படுறாங்க. இது போது நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுடைய அத்தனை சக்திகளும் திரண்டு வந்து நமக்கு ஊக்குவித்த மாதிரி என்கரேஜ் பண்ணி நம்மளை சிறப்பாக செஞ்சதுதான். அவர் அயற்சி, நோய், விழாப்படி, வருத்தம், பின்னடைவு இதெல்லாம் ஒன்றும் இல்லாத எல்லாமும் சூழ்ந்து நமக்கு காப்பாற்றி கரை தேக்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்குது. வாழ்க்கையில் தொய்வு கிடையாது இனிமேலாம். அதனால் வாழ்க்கையில் எல்லாரும் ஒழுந்த சொல்லி நீ ஒவ்வொரு ராசி பலனாக பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சித்திரை மாதனுடைய பலனை பார்க்கும்போது, ராசி பலனை பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியாதி சொல்லக்கூடிய சூரியன், பாக்யாதி சொல்லக்கூடிய குரு, அதே சமயத்தில் களத்திரம் சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார், இவெல்லாம் பார்க்கும்போது கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய சனீஸ்வரன்,
எல்லாருமே சிறப்பாக செயலாற்றுறாங்க. ஒருத்தரை கூட வக்கரம் இல்லை. இதில் என்னென்னா ஒரு பியூட்டி என்னென்னா, இந்த செவ்வாய் ராசி அதிபர் செவ்வாய் அவரே மிதுனத்தில் உட்கார்ந்துருப்பார். மிதுனத்தில் உட்கார்ந்தக்கூடிய முக்கியமான நபர் புதனானவர் மேஷத்தில் உட்கார்ந்துருப்பார். ராசி பருவத்தின் நடக்கும். சனீஸ்வரர் லாபத்தில் உட்கார்ந்துட்டு பார்ப்பார். 10-11 கூடிய சனீஸ்வரர் லாபத்தில் உட்கார்ந்து செயல்படுறார். ராகுவோ பார்க்குறார். குரு எல்லாரையும் குரு ராகு புதன் அண்ணா சூரியன் பார்க்குறாரு. சந்திரன் மகரத்தில் 1ஆம் தேதி உட்கார்ந்துருப்பார். சித்திரை துராடம் அப்புறம் திருவோணம் இப்படி வரும். ஆக மொத்தம் உங்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு கோர்வையாக ஒரு அமைப்பில் இருந்து தான் செயல்படுத்துறதுக்கு. அதனால் அழகாக ஒவ்வொரு தடவையும் ஏறிப்படியில் ஏறி போய் வழிக்கு தான் விழுந்து பழக்கம் நமக்கு. இன்னமே நம்மளை அப்படியே லிஃப்ட்டில் கொண்டு போய் அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் இருக்குது. அதனால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த இனங்கள்லாம் சர்வசாதாரணம் பூர்த்தியாகும். அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்தே இருந்தேன்னா கூட பகுதி நேர ஒர்க்கெல்லாம் நிறைய செய்வீங்க. சொந்தமாக மினி இண்டஸ்ட்ரி சொந்த வியாபாரம் செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாம் சொல்லுவீங்க. கலைஞர்களுக்கு சொல்லவே வேணாம். நல்லா எல்லா வித கலைஞர்கள்லாம் நடனம் மட்டும் இல்லை, டெக்னீஷியன் சொல்லுவாங்க, சொந்தப்பட எல்லா விதமான ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் எரிபொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் சின்ன தெரி முதலீடு பகுதி முதலீடு துணை முதலீடு ஜாயின் வெஞ்சர் அல்ல பார்ட்னர்ஷிப்பு ஃபேர்மு ஃபேமிலி இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எத்தனை வியாபாரங்கள்லாம் இருக்குது. சாப்பாடு டெலிவரி கொடுக்கறது பண்ணுறது சமையல் மெஸ்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. ட்ரெஸ் அலங்காரம் எல்லாத்துக்குமே முக்கியமானது. சிகை அலங்காரம் என்னென்ன உண்டோ அத்தனைக்குமே ஆர்டிஸ்ட்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நேரமே போகாது. அவ்வளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க்கு டைட்டாக இருக்கும். ஆனால் அயற்சியோ ஒரு வேதனையோ உபாதைகளோ நோயோ இம்சை பண்ணுறதோ எதுவும் வராது. பொதுவாக இந்த உலகத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த வைரஸ் இதுதான் செய்யும். அது பொதுவாக இருக்கும். நமக்கு ஒன்றும் படுத்தாது. உலக அளவில் நாசம் பண்ணோம். நம்ம பயந்துட வேண்டாம். அதெல்லாம் இது எப்படி இருந்தாலும் நமக்கு எப்போ ஷீல்டிங் பகவான் ஷீல்டிங் பண்ணுறார். ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சமயத்தில் குழந்தைகள் ஆரோக்கியம் இத்தனை நாளாக வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, மனுவை போட்டு வேலைக்கு நெட்வொர்க்கில் பார்த்து வேலைக்கு பார்க்குறது. உங்களை வாலண்டியராக கூப்பிடுவோம் வேலைக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் இதுக்கு சளைக்காத அந்த வேணாலும் செய்வீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பத்தில் நல்லது பொல்லாது என்னென்ன உண்டாலும் எடுத்து வாலண்டியராக செய்வீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுடைய ஒரு ஈர்ப்புத்தன்மை இந்த செவ்வாய்க்கு இந்த வாட்டி அதிகமாக ஈர்ப்புத்தன்மை உண்டு. அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் கோபம்தான். ஆனால் கோபமே இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு தனி கலை, அது நயனம், அந்த நயம் இருக்குது. அது ஆனந்தமாக இருக்கும். ஸோ கிருஷ்ணர் எப்படி சிலத்தில் எப்படிலாம் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு இந்த ஒரு 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 ஒட்டுதலான உறவு நிறைய வரும். அப்பேற்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்குது. சகோதரர்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, அப்பாவை நல்லா ரசிப்பீங்க, டூர் போவீங்க. என்ன டூர், உலகளவு டூர்லாம் போவீங்க. என்னென்ன உண்டோ அத்தனை நீங்களே எடுத்து செய்வீங்க. அத்தனை விஷயங்கள் நீங்களே செய்வீங்க. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் வாக்கு சாமர்த்தியம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல வந்துடும். சாமர்த்தியம் மட்டும் இல்லை, செயல்திறன் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஒருத்தருக்கு 2 தடவை உடம்புல உபாதைகள்லாம் படும். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே நிலைமை சீராயிடும். இது பிரச்சனைக்கு இல்லாத ஒரு காலம். இது வாய்ப்புகள் நிறைய குமியும். பணமும் அள்ளி எடுப்பீங்க. கடன் உபாதை சுத்தமாக இருக்காது. ரொட்டேஷனுக்கு பணம் நிறைய வந்துட்டே இருக்குனால கடன் சொல்ல முடியாது. வியாபார விருத்தி ரொட்டேஷன் பணம் வர இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அர்த்தம். அது அந்த மாதிரி பண்ணும்போது முதலீடுகள் நிறைய விருத்தியாகிட்டே போகும். வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஃப்ரான்ச்சைஸ் வைப்பாங்க, தனித்தனி கடை வைப்பாங்க, ஊராக வச்சுருப்பாங்க. டிவிஷனில் நெட்ஒர்க்கு நாகு இருக்குன்னா நெட்ஒர்க்கினுடைய அது வெரி குவிக்கு. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இதில் எதுவுமே உழைப்பு வீணாகாமல், களைப்பு இழைப்பு இதெல்லாம் ஒன்றும் வராமல், ஆயாசம் வராமல், அந்த அளவுக்கு நாள் கடத்தாமல் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். எதிர்பார்க்க இடங்கள்லாம் கடகடன்னு முடிஞ்சிடும். உலக அளவுக்கு நீங்கள் போட்டி போடுற அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார மட்டுமில்லை வியாபாரி ஆவீங்க, செல்வந்தர் அளவுக்கு போவீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் திறமைக்கு கிடைத்த பரிசு என்று சொல்லி, அதற்கு பிறகு இந்த இந்த ஒவ்வொரு கிரகத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது முக்கியமாக சுக்கிரனுடைய கலத்திரம் இருக்கும்போது 2ஆம் வீட்டில் போயிடுவார். அந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டில் போய் மாத கடைசி தான் சுக்கிரர் மிதுனத்துக்கு போவார். அது வரைக்கும் 20ஆம் தேதி போகிறார் சித்திரை. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
சுக்கிராச்சாரியர் அங்கே போனாலும் களத்திரம் உங்களுடைய பொறுத்தவரை 3ஆம் வீடு. ஸோ மனைவி ஸ்தானம் களத்தில் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலுமே உங்களுடைய அப்ஹேண்டாக இருப்பாங்க. உங்களுடைய திறமைக்கு சவாலாக இருந்த கூடயே இருந்து ஒத்துழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஹூஎவர் மேபி த பார்ட்னர்ஸ் ஆர் இது இருந்தாலுமே டைவர்சிஃபிகேட் இல்லாத புதுசாக உங்களுடைய யுத்திகளை கையாண்டு செயல்படுறதுக்கு ஒரு ஷேர் ஹோல்ட் இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு ஷேரிங் பண்ணுற அளவுக்கு தான் களத்திரம் அமையும். இப்பேற்பட்ட பாக்கியங்கள் நிறைய விருத்தியாகுது, லாபம் விருத்தியாகுது, ஆதாய விருத்தியாகுது, சொத்து பத்துகள் குவிப்பீங்க. எப்படி தான் பண்ணுறீங்களோ தெரில, அந்த அளவுக்கு இருக்கும். விறுவிறுப்பாக நடக்கும். பொழுதுபோக்கு அம்சமே இருந்தாலும் பொழுதுபோக்கே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இதுவே ஒரு பொழுதுபோக்கமாக சர்வதானமாக இருக்கும். வர்த்தகத்தில் கொடிக்கட்டு எப்போதும் செவ்வாய் வர்த்தகத்துக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் போகாது. இருந்தாலும் இந்த செவ்வாய் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி கூட இருக்கும்போது செய்ய முடியாதுன்னு ஜமாய்ச்சிடுவார். எல்லாத்துலேயுமே போட்டியில் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அரசியல் மட்டத்தில் மட்டும் நுழைக்காமல் இருக்கணும். வேறு ஒன்றும் சாமர்த்தியம் கைந்தாலும் அரசியல் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் வரும். ஏன்னா அந்த முக்கியமான சூரியன் அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி மேஷத்துக்கு. அவரை போய் உட்கார்ந்துட்டு மேஷத்தில் உட்காந்து ராகுவோடு உட்காந்துருந்தான்னா என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. அது எப்படி தான் இருக்கும். ஒரு மாத காலம் வரைக்கும் பிரச்சனைகளாக இருக்கும். என்றைக்குமே சனீசனுடைய பார்வை வருது. இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நாட்டில் கொஞ்சம் உள்நாட்டு கலவரங்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதனால் நமக்கு வியாபாரத்துக்கோ இல்லை பொறுத்துக்கோ அன்றாட வாழ்க்கை ஜீவன் சம்மந்தப்பட்டதுக்கோ தொழிலுக்கோ இடைஞ்சூறு ஒன்றும் இருக்க போதில்லை, திருப்தியாக தான் இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னோடியாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உடனடியாக முடிஞ்சிடும். நான் ஆரம்பத்திலேயே சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கான், 4ஆம் வீட்டில் 10 சந்திரன்லேருந்து 4ஆம் வீட்டில் சூரியன் இருக்கான். இது கேந்திர சம்மந்தப்பட்ட இதில் யோகங்களை கொடுக்கக்கூடியது. சூரியன் சந்திரனும் எந்த கிரகத்துக்கு கேந்திரமாக இருக்காங்களோ அதுவும் வல யோகம். அது சூரியனோட சம்பந்தோட குரு இருக்குது, அது ஒரு கேந்திரம். அதனால் இத்தனை இதுலேயும் நமக்கு பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பார்க்கும்போது நாள் நேரம் அந்தஸ்து இதெல்லாம் டைம் அதெல்லாம் செட் ஆகணும்னா கரெக்டாக அதெல்லாம் ஒன்றும் கூடி வந்திருக்கு. இப்படி வந்திருக்க நேரத்தில் ரொம்ப நாள் கழிச்சு இருக்கிற பணம்லாம் கையில் வந்துடும். ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு நினைவு எங்கேயோ கூடி வந்து தானாக அது செயல்படுத்திடும். ஸோ அந்த சிச்சுவேஷன் சூழ்நிலை அமைப்பு நம்ம எதிர்பார்ப்புகள் வரும்போது மற்ற இனங்கள்லாம் கூடி வரணும். அந்த கூடி வந்தால் தான் செயல்பட முடியும். மனசு தெளிவாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், குழப்பமே இல்லாத ஒரு காலம் உங்களை பொறுத்த வரைக்கும். இப்படி ஒரு காலத்தில் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறத்துக்கு எந்த தடை இருக்குது? ஸோ உறவுகளில் கருத்து வேற்றுமை பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சமாளிக்கக்கூடிய ஆற்றலில் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லின் செல்வராக இருக்கீங்க. அப்பேற்பட்ட செயல் உடனே படுத்தியும் செய்கிறீங்க. இப்படி ஒரு அமைப்பு இந்த மாதத்துக்கு வரும்போது ஆனந்தம் உள்ளத்தில் பறந்து இருக்கும், இறையாமை நிறைந்திருக்கும். ஸோ இந்த தலத்தூர்கள்லாம் போவீங்க. அதனால் இத்தனை ஒரு குழந்தைகளுடைய சந்தோஷம் ஆனந்தம், பசங்களோட வித்யா படிப்பு ஜீவனத்துக்கு வழி உண்டானது, அது எதிர்கால வாழ்க்கை அமைப்புகள் உண்டாக்குறது, அந்த ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வரணும் இல்லையா? ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கக்கூடாது, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. குழந்தைகளும் சாதனை பண்ணும், எல்லாத்துலேயும் சாதனை பண்ணும். இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்போது உறவுகள் தானாக வந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி உறவுகள்லாம் இனித்து மகிழ்ந்திருக்க ஒரு காலம் இந்த மாதம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.